السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم أول ما يحاسب به العبد يوم القيامة الصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவதாக. அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவட்டை அடிப்பிரலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், நல்லோர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு நமக்கு கட்டளையிட்டார்களோ அவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எதிலிருந்து நம்மை தடுத்தார்களோ அதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்று முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வஸீத் செய்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சங்கையான இந்த ஜுமா தினத்தினுடைய பரக்கத்தினால் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய கல்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அனைவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிரமங்களையும் அல்லாஹு தஆலா நீக்கி அருள் புரிவானாக. இனி எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து அவனுடைய பொருத்தத்தோடு அவனை சந்திக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ சங்கையான ரஜபு மாதத்தினுடைய கடைசி ஜும்ஆ. பொதுவாக ரஜபுடைய மாதம் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய முஅஜிஸா, மிகப்பெரிய பேர் அற்புதமாக இருக்கக்கூடிய மிஅராஜ். மிஅராஜ் என்று சொன்னால் விண்ணுலக பயணம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவினுடைய சில மணித்துளிகளில் விண்ணுலகத்திற்கு சென்று அல்லாஹுவை சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள் என்ற அந்த ஈமான் நம்பிக்கை. எப்படி அல்லாஹுவை நம்ப வேண்டுமோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்ற நபிமார்களையும் ஈமான் கொள்ள வேண்டுமோ, அதே போல முஃமின்களாகிய நம்மீது இன்னும் பல விஷயங்களை ஈமான் கொள்வது கடமையாக இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் வேதங்களை, கிதாபுகளை நம்புவது, அனைத்து நபிமார்கள் மீது ஈமான் கொள்வது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஈமான் கொள்வது, வல் யௌமில் ஆகிரி மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஈமான் கொள்வது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற பல விஷயங்களை ஈமான் கொள்வது ஒரு முஃமின் மீது கட்டாய கடமை. அந்த வரிசையில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அசைக்க முடியாத அகீதா மிஅராஜ் என்பதும் ஹக். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து பேசிவிட்டு வந்தார்கள் என்பதை ஈமான் கொள்வது ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைக்கு அறிவுலகம் எதை கேட்டாலும் அறிவு அதை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால், எங்களுடைய அறிவுக்கு அது புலப்படவில்லை என்று சொன்னால் அதை நம்ப மாட்டோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு உலக மக்கள், குறிப்பாக ஒரு சில இஸ்லாமியர்களும், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. திருமறை குர்ஆன் ஷரீஃபினுடைய சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அடுத்த சூரா சூரத்துல் பக்ரா உங்களுக்கு தெரியும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். இந்த கிதாப், இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் இதிலே சந்தேகமே கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிறான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த வேதம் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கும், நேர்வழி காட்டும் என்று சொன்னால் முத்தகீன்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கும். யார் அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சக்கூடியவர்களாக, தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ
அவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லிவிட்டு நமக்கு இங்கே சிந்திக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், யார் அந்த முத்தகீன்கள்? முத்தகீன்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கும். யார் அந்த முத்தகீன்கள்? அவர்களுக்கான ஒரு சில அடையாளங்களை அல்லாஹ் வரிசையாக சொல்கிறான். அதிலே முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அந்த முத்தகீன்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். நான் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்லக்கூடியவர் முத்தகி அல்ல. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய விஷயங்களில் நமக்கு 1% சந்தேகம் கிடையாது. அது அமெரிக்காவை பற்றிய செய்தியாக இருக்கட்டும், ஜெர்மனி பற்றி இருக்கட்டும், ஒரு வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ ஒரு செய்தி வந்தால் அதை நாம் பார்த்து விட்டால் அதிலே நமக்கு எந்த டவுட்டுமே வரதில்லை. கிளியராக அதை நம்புகிறோம், அதை மற்றவர்களுக்கு நாம் ஷேர் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்தில் இது இருக்க சாத்தியம் இருக்கிறதா, இது எப்படி சாத்தியம் என்று ஒரு முஃமின் என்று சொல்லக்கூடியவன் கேட்டான் என்று சொன்னால் அவருடைய ஈமான் அங்கே கேள்விக்குறியாக ஆகிவிடும். அல்லதீன யுமினூன பில் கைப், அல்லாஹ்வை நாம் பார்க்கவில்லை, ஈமான் கொள்கிறோம். எப்படி ஈமான் கொள்கிறோம்? அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் என்னுடைய ரப்பு, என்னை ஒவ்வொரு நொடியும் அவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறான், அந்த சராசரங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கை, பரிபூர்ணமான ஈமான் என்பது பார்க்காமல் ஏற்பட வேண்டும். பார்த்ததுக்கு பிறகு வருவது பெரிய விஷயம் அல்ல. கிதாபை நம்புவது, குர்ஆனை நம்புவது, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொள்வது, கபருடைய விஷயங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன கபர்ல நடக்கும்னு சொன்னாங்க, கேள்வி கணக்கு கேட்கப்படும், நல்லவர்களாக இருந்தால் அந்த கபர் விசாலமாக்கப்படும், சொர்க்கத்தின் நறுமணம் வரும். இது அனைத்தையும் 100க்கு 100 பார்க்காமல் நம்பக்கூடியவர் தான் ஒரு உண்மையான முத்தகி. அவருக்குத்தான் இந்த குர்ஆன் பரிபூர்ணமான ஹிதாயத்தை காட்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த ஈமான் தான் சஹாபாக்களிடத்திலே இருந்தது. எனவேதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள், நேர்வழியை பெற்று விடுவீர்கள். சஹாபாக்கள் நபி அவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே அதை நம்பினார்கள். ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க மாட்டார்கள் சஹாபாக்கள். புரியவில்லை என்றால் என்ன சொல்றீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அதனுடைய அர்த்தம், அதனுடைய தாற்பயம் புரியவில்லை, அதற்கான விளக்கம் கேட்டிருக்கிறார்களே தவிர நபி அவர்கள் சொன்னதில் அவர்கள் சந்தேகப்பட்டு எந்த சஹாபியும் கேள்வி கேட்டது கிடையாது. இந்த மிஅராஜுடைய விஷயத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு இரவில் இவ்வளவு நீண்ட பயணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வந்து விட்டு உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் இருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. வந்துட்டு முதல்ல உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மாமி முறை அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்றாங்க. அவர்கள் பயந்தார்கள், இதை போய் யார்ட்டையும் சொல்லிடாதப்பா, யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா செல்வதற்கே அன்றைக்கு போவதற்கு 1 மாத காலம் தேவைப்படும், வர்றதுக்கு 1 மாத காலம். அதையே நம்ப முடியாது. அங்கிருந்து அல்லாஹ்வை போய் சந்தித்து விட்டு வர்றதுன்னு சொன்னா இதை போய் யாரிடத்திலும் சொல்லாதே என்று சொன்னார்கள் உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும்? இது அத்தாட்சி அல்லாஹ் எனக்கு காட்டியிருக்கிறான், எப்படி இதை நான் மறைக்க முடியும்? சொல்லித்தான் ஆக வேண்டும். வெளியே வந்தார்கள். முதலில் அவர்களுடைய பார்வையை பட்டது யார் மீது தெரியுமா? அபூஜஹல். அபூஜஹல் தான் முதல்ல பார்க்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன், நபி அவர்களை அழிக்க துடிக்கக்கூடிய ஒரு கொடிய காஃபிர், அவன் தான் முதலிலே பார்த்தான். பார்த்து என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு முகலம் வாடி இருக்க, என்ன விஷயம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் தான் மிஅராஜிற்கு சென்று வந்த செய்தியை சொன்னார்கள். நான் இங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்று அங்கிருந்து அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தேன் என்று சொன்ன உடனே அவன் சிரித்து விட்டு, அப்படியா, இதை எல்லோரையும் நான் அழைக்கிறேன், எல்லோருக்கும் நான் நீ சொல்வாயா என்று கேட்டான். அவனுடைய எண்ணம் என்ன? அவனுக்கு நம்பிக்கை இல்லை, நபி அவர்களை பொய்யாக்க வேண்டும். இங்க இன்னொரு செய்தியும் நமக்கு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கூப்பிடுங்க எல்லாத்தையும் நான் சொல்றேன். அந்த அபூ ஜஹலுக்கு கூட நம்பிக்கை இருந்தது, நான் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாலும் என்னிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதே தான் திருப்பி சொல்லுவாங்க, மாற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கூட்டம் வந்த உடனே மாற்றி சொல்றாளான்னா அவன் கூட்டத்தை கூட்டுவானா? கூட்ட மாட்டான். ஒரு காஃபிர், அவனுக்கு கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நம்பிக்கை இருந்தது. எனவே தான் அமீன் சாதிக் என்று சொன்னார்கள். தன்னுடைய சுயநலத்திற்காக ஏற்க மறுத்தார்களே தவிர அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியமானவர்கள் என்பது அவர்களுக்கும் தெரியும், அபூ ஜஹலுக்கும் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அப்படித்தான் எல்லோரையும் அழைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல சொன்னார்கள். எல்லோரும் சிரித்தார்கள், எண்ணி நகையாடினார்கள். ஒரு நீண்ட சரித்திரம். மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனீங்களா? மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருந்தது என்று கேட்டான். அடிக்கடி பைத்துல் முகத்தஸிற்கு சென்று வரக்கூடிய ஒரு நபரை அழைத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி இவரிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னான். அல்லாஹு தஆலா
அற்புதமாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் அப்படியே அல்லாஹ் காட்டினான். அவர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார், இந்த இடம் இப்படி இருக்கும். ஒவ்வொன்றையும் நபி அவர்கள் பார்த்து பார்த்து சொன்னார்கள், இந்த இடம் இப்படி இருக்கும், இந்த இடம் இப்படி இருக்கும். அவர் சொன்னார், இவர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய அத்தனை அடையாளங்களும் சொல்லுகிறார், இதை உண்மை இல்லை என்று என்னால் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் முத்தகீன்களாக குர்ஆன் ஹதீஸிலே எந்த விஷயங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி இருக்கிறானோ அதன் மீது 100% பரிபூர்ணமான ஈமான் கொண்டால்தான் நான் பரிபூர்ணமான முஃமினாக ஆக முடியும். அந்த வசனத்தில் அல்லாஹ் முதலிலே சொல்கிறான், பல படிப்பினைகள். ஏன் மிஅராஜிற்கு அல்லாஹ் அவர்களை அழைத்தான்? லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய பல அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுவதற்காக, ஆயாத்துகளை காட்டுவதற்காக உம்மை நாம் அழைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் பல அத்தாட்சிகள் அல்லாஹ் காட்டினா? நம்ம ஒவ்வொரு வருடமும் இதை நினைவுபடுத்துவது உண்டு. மிஅராஜ் ஏன் ஏற்பட்டது? அதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவி, இன்னொன்று அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப், இவர்கள் இருவரும் தான் மிகவும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள். அடுத்தடுத்து 2 பேரும் ஒரே வருஷத்தில் வஃபாத் ஆயிட்டாங்க. 2 பேருமே வஃபாத் ஆயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நிலை குலைந்து போயிருக்கிறாங்க. 2 பேருமே இல்லை. கடுமையான எதிர்ப்பு, காஃபிர்களுடைய தொல்லைகள் எல்லா விதத்திலையும் ரொம்ப கடுமையாக இருந்தது. நம்ம சாதாரணமாக அதை கடந்து சென்று விடுகிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களுக்கு காஃபிர்கள் கொடுத்த அந்த கஷ்டம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பொறுமைசாலி, சகிப்புத்தன்மை உடையவர்கள், செல்வாக்கு உள்ளவர்கள், அவர்களே மக்காவை விட்டு வெளியே போக வேண்டும் என்று ஆயத்தமாகி விட்டார்கள். அங்கிருந்த ஒரு சில காஃபிர்கள், உங்களை போன்ற மனிதர்கள் சிறப்பானவர்கள், மக்காவை விட்டு போயிட்டு அது மக்காவுக்கு கேவலமாயிரு, நீங்க போவாதீங்க என்று சொல்லி தடுத்தார்கள். அப்படிப்பட்ட கஷ்டம் கொடுக்கப்பட்ட நேரம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு கவலை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் இல்லை, அபூ தாலிப் அவர்களும் இல்லை. சரி, இனி மக்காவில் இவர்களிடத்திலே தாவா கொடுப்பதற்கு பகராக நம்ம தாயிஃப்ல போய் அங்க சொல்லி அங்கு உள்ள தலைவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதன் மூலமாக இஸ்லாத்தை நம்ம வளர்ச்சி அடை செய்யலாம் என்று அங்கு சென்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அவர்களும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி, அவர்களை அடித்து துன்புறுத்தி, அவர்களை இரத்த களரியாக ஆக்கினார்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலேயும் அவர்கள் ஆறுதல் இழந்தவர்களாக இருந்த சூழ்நிலையில் தான் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அன்பளிப்பாக மிஅராஜ் என்ற இந்த பயணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். ஒரு பஷாஷத். நீங்கள் இஸ்லாமிய வரலாற்று அந்த மிஅராஜிற்கு பிறகு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடு, அதற்கு பிறகு ஒரு 10 வருடங்கள் 11 வருடங்கள் தான் ஸல்லல்லாஹு இந்த உலகத்தில் இருந்தாங்க. எவ்வளவு பெரிய மாற்றத்தை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி காட்டினார்கள். அந்த மிஅராஜுடைய அல்லாஹ் கொடுத்த அந்த ஆதரவு, அவருடைய ஈமானில் ஏற்பட்ட அந்த அபிவிருத்தி, புத்துணர்ச்சி மிக வேகமாக அவர்களை செயல்படக்கூடியது. அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்து, அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து பேசக்கூடிய இந்த தௌஃபீக் எந்த நபிக்கும், வாய் விட்டு கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஒரு நியாமத். அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த பெயர்கள்லாம் இருக்கு, ரசூல், நபி, தாஹா, யாசீன், முஸ்ஸம்மில், முத்தஸிர். அல்லாஹ் எதையுமே சொல்லல. அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அஸ்ரா பி அப்திஹி. தன்னுடைய அடிமையை, தன்னுடைய அடியாரை அல்லாஹ் மேலே கூட்டு போனா மேராஜுக்கு அப்படின்னு சொல்றான். முஃபஸ்ஸிர்கள் நமக்கு சொல்வார்கள், மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் ரொம்ப கண்ணியமான வார்த்தையை கொண்டு ரொம்ப பெருசா புகழ்வதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆலி ஜனாப்னு சொல்லணும், திரு அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி கண்ணியப்படுத்தி சொன்னா, டாக்டர் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் சொன்னா ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம். அல்ஹாஜ் போடுறது தப்பு இல்லை, ஆனா போடாட்டி கோபப்பட்டா தப்பு. ஒருத்தர் அல்ஹாஜி போட மறந்து விட்டுட்டாரு, அவர்கிட்ட போய் சண்டைக்கு அல்ஹாஜின் ஏன் போடல அப்படின்னு சொன்னா அது தப்பு. அல்ஹாஜின் போடுறது கூட எதுக்குன்னு சொன்னா, நம்ம ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறோம், மற்றவர்களை போல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான். அல்ஹாஜின் போட்டு நம்ம நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ மிக பெரும் செல்வந்தர்களுக்கு, அரசர்களுக்கு கொடுக்காத ஹஜ்ஜுடைய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். எனவே என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய நியத்தில் அல்ஹாஜின் போட்டா அல்ஹம்துலில்லாஹ். பெருமைக்காக போட்டோன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப இந்த மாதிரி பெருமையும் உயர்வையும் நாம ஆசைப்படுறோம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்வதைத்தான் ஆசைப்பட்டார்கள். அவங்க ரொம்ப யாராவது உயர்த்தி பேசினா கூட என்னை அல்லாஹ்வின் அடிமை என்று சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், பிஅப்திஹி, என்னுடைய அடியாரை நான் அழைத்து சென்றேன். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு முன்னால்
தன்னை அடிபணிய வைப்பானோ, தன்னுடைய அப்தியத்தை வெளிப்படுத்துவானோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டால், தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, அது கூடாது. ஆனால் பெருமை அடிக்க கூடாது. எது செய்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நான் செய்தேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாராவது நம்மை புகழ்ந்தார்களா, இது என்னுடைய திறமை ஒன்றும் அல்ல, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால் நான் செஞ்சேன். ஏதாவது பார்த்து ஆச்சரியமா பார்த்தாங்களா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது, என்னுடைய திறமை இல்லை. இந்த திக்ர்கள் எல்லாம் எதற்கு நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, எந்த நிலையிலும் பெருமை வந்துடக்கூடாது, அல்லாஹ் தான் எல்லாம் செய்யறான் அப்படின்ற நினைவை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை, மஸ்னூன் துஆக்களை நமக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்போ எந்த அளவுக்கு மனிதன் தன்னுடைய அப்தியத்தை வெளிப்படுத்துவானோ, அந்த அளவு அல்லாஹ் இடத்துல அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும். எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே செல்லும், அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்தியத்தை பார்த்து விண்ணுலகத்துக்கே அவங்களை உயர்த்திட்டான். இந்த உலகத்தை தாண்டி விண்ணுலகத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி விட்டான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடி அந்த தன்மை நம்ம இடத்துல ஏற்படணும். அல்லாஹுக்கு முன்னால் அடிபணிந்து நடக்கக்கூடியவர்களாக. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு இபாதத்துகளிலே ரொம்ப பிடித்த இபாதத் தொழுகைதான். ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா. என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த தொழுகையில தான் ஒரு மனிதன் உச்சகட்டமா தன்னுடைய நெற்றியை கொண்டு போய் தரையிலே வச்சிடறான். சுஜூத் அல்லாஹ்வுக்கு ஆகப்பிரியமான நிலை. ஒரு அடியான் சுஜூதில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா தன்னுடைய அப்தியத்தை அந்த அளவுக்கு அவன் வெளிப்படுத்துகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஒரு படிப்பினை அல்லாஹ் நமக்கு எதிரே தருகிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நேரடியாக மஸ்ஜிதுல் ஹராம் காபாவுல இருந்து ஸ்ட்ரைட்டா அல்லாஹ் கூட்டு போல, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றான். ஏன் அழைத்து சென்றான்? அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சொல்லலைன்னா இந்த உம்மத்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை மறந்துடும். இன்னைக்கு காபாவுக்கு இருக்கக்கூடிய அஹம்மியத், மஸ்ஜிதுல் நபவிக்கு இருக்கக்கூடிய அஹம்மியத் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்குதா? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இந்த உம்மத்தினுடைய முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த உம்மத் தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப 6 மாத காலங்கள் கிட்டத்தட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸை நோக்கி தான் தொழுதார்கள். இந்த உம்மத்துடைய முதல் கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போல இந்த உலகத்திலே கட்டப்பட்ட 2வது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. காபாவுக்கு அடுத்து இந்த உலகத்தில் கட்டப்பட்ட பள்ளி எது? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் 3 பள்ளியை பார்க்கறதுக்கு தான், அதுக்காக வேண்டி நன்மையை நாடி மட்டும் பயணம் செய்யலாம். மற்ற பள்ளிவாசலுக்கு போறது வேற. நன்மையை நாடி போறதா இருந்தா 3 பள்ளிக்கு போலாம். ஒன்னு காபா, இன்னொன்னு மஸ்ஜிதுல் நபவி, இன்னொன்னு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சொன்னார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆ செஞ்சிருக்கிறாங்க, முக்கியமான துஆ. ஒரு துஆ செய்தார்கள், அல்லாஹ் நான் வழங்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே நீதமானதாக இருக்கணும். அல்லாஹ் அரசாட்சியை கொடுத்திருந்தா நமக்கு தெரியும், என்னுடைய தீர்ப்பில் யாருக்கு எந்த அநீதமும் ஏற்பட்டக்கூடாது. இன்னொரு துஆ செய்தார்கள், பிரபல்யமான துஆ, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. எனக்கு பிறகு யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு. எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும், எனக்கு பிறகு வேறு யாருக்கும் அந்த மாதிரி நீ கொடுத்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா கொடுத்தானா இல்லையா? மனிதர்களை தாண்டி ஜின்களை ஆட்சி செய்தார்கள். எல்லா விலங்கினங்களுடைய பாஷைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை, காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். 3வது துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு, பைத்துல் மக்திஸிற்கு வேற எந்த நோக்கமும் இல்லாமல் நன்மையை நாடி ஒருத்தர் வந்து இங்க தொழுதாருன்னு சொன்னா அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிட வேண்டுமே அல்லாஹ் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஜியாரா செல்லக்கூடிய முஸ்லிம்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள். அங்குள்ள இமாமே சொன்னாங்களாம், மக்கள்கிட்ட சொல்லுங்க, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற இந்த புனித தலம் இது பலஸ்தீன் மக்களுக்கான சொத்து அல்ல, இது முஸ்லிம் உம்மத்திற்கான சொத்து. இது எப்படி காபா எல்லா முஸ்லிம்களின் சொத்தோ, மதீனா மஸ்ஜிதுல் நபவி முஸ்லிம்களின் சொத்தோ, அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா அது மிக உயர்ந்த இந்த மஸ்ஜித் எல்லா முஸ்லிம்களும் ஜியாரத் செய்யறதுக்காக வரணும். அதிகமாக எல்லா மக்கள் யாருக்கு அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்திருக்கிறானோ இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, நிச்சயமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவில போய் நம்ம 2 ரக்காத் என்ன செய்யணும், நம்முடைய மௌத்துக்கு முன்னால் நம்ம தொழணும். அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் சொல்றான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள பகுதிகளை பரக்கத்து பொருந்தியதாக நம்ம ஆக்கியிருக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை பல நபிமார்கள் வாழ்ந்த பூமி மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதி. அங்கதான் பல நபிமார்கள் வாழ்ந்தார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பஷாரத் கிடைத்தது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் வைத்துதான். தஜ்ஜால் கொல்லப்படுவது அந்த இடத்துல வச்சுதான்.
ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கேதான் இறங்கி வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பூமி, புனிதமான மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக அந்த மக்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தின் சார்பாக அங்கே தங்களுடைய உயிர்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய துஆக்களில் அதிகமாக அந்த மக்களுக்காக தொடர்ந்து நாம் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக அந்த ஷஹதாக்களை அல்லாஹ் கபூல் செய்யணும், அங்கே காயப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய எல்லா துஆக்களிலேயும் துஆ செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் இந்த உம்மத் மஸ்ஜிதுல் அக்ஸாவை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த மிஅராஜுடைய பயணத்தை மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்குத்தான் அரபியிலே இஸ்ரா என்று சொல்வார்கள், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து விண்ணுலகத்திற்கு சென்ற பயணத்திற்கு தான் மிஅராஜ் என்று சொல்வார்கள். புராக் என்ற வாகனத்தில் அல்லாஹ் அழைத்து சென்றான். புராக் என்பது அது ஒரு விலங்கு, ஒரு வாகனம், ஒட்டகத்தை போல, நமக்கு புரியுறதாக இருந்தால் குதிரையை போல ஒட்டகத்தை போன்ற ஒரு வாகனம் புராக் என்ற வாகனம். அந்த வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். ஒரு நீண்ட ஒரு சரித்திரம், படிப்படியான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அந்த வாகனத்தில் போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இறங்கிய உடனே ஒரு இடத்தில் போய் அந்த வாகனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்கே அந்த வாகனத்தை கட்டுங்க. இப்போ இன்னைக்கு நம்முடைய வாகனங்களை பார்க் பண்ற மாதிரி அந்த வாகனம் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது, எங்கேயும் ஓடிலாம் போயிடாது. இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை செய்யணும். உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப், பாதுகாப்பிற்கான காரியங்களை நாம் செய்து விட்டுதான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். எதுவுமே செய்யாம அல்லாஹ் பார்த்துக்கிறோம் அப்படி இருக்க சொல்லல. நமக்கு தேவையான ரிஸ்கை ஹலாலான முறையில் நாம் கஷ்டப்பட்டு நம்ம தான் முயற்சி செய்து சம்பாதிக்கணும். அல்லாஹ் தான் ரிஸ்க் தரக்கூடியவன், முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நம்ம முயற்சி செய்யறோம். அந்த முயற்சி செய்த பிறகு அல்லாஹ் நாடியதுதான் எனக்கு கிடைக்கும் என்று நம்புவதற்கு பெயர் தான் தக்தீர், ஈமானை தவிர அல்லாஹ் நானது எனக்கு எப்படியும் கிடைச்சிரும், நான் சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், அது இல்லை. பாதுகாப்பிற்கான விஷயங்களும் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அங்கே எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள், இமாமாக இருந்து தொழ வைத்தார்கள். இதிலே நமக்கு சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருந்து ஏன் அல்லாஹ் தொழ வைக்க சொன்னா அப்படின்னு சொன்னா, எல்லா நபிமார்களும் இமாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெரியும். சய்யிதுல் முர்சலீன், இமாமுல் அன்பியா, எல்லா நபிமார்களின் இமாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எல்லா நபிமார்களின் ரசூல்மார்களின் தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்மளே பல முஸ்லிம்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, இஸ்லாம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு கேட்டா ஹிஜ்ரி 1400 அந்த கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கணக்கு தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இஸ்லாம் இந்த உலகத்திலே தோன்றி 1400 சொச்சம் வருஷம் ஆகுது அப்படின்னு. இது தவறான ஒரு சிந்தனை. இஸ்லாம் முதல் மனிதர் யார் இந்த உலகத்துல? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் நபி யார்? அவர்கள்தான். முதல் முஸ்லிம் யார்? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். இஸ்லாம் என்பது மனிதரை அல்லாஹ் எப்பொழுது படைத்தானோ அப்போதிலிருந்து இருக்கிறது இஸ்லாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது 1400 சொச்சம் வருஷம். எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லா நபிமார்களும் என்ன செய்தார்களோ, அல்லாஹ்வின் பக்கமாக எப்படி அடியார்களை இணைத்தார்களோ அந்த பணியை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் செஞ்சாங்க. எனவே இஸ்லாம் என்பது உலகம் தோன்றிய மனிதனை அல்லாஹ் படைத்த காலத்திலிருந்து இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவும் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தொலை வச்சான். அதற்கு பிறகு நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானமாக கடந்து போய் அல்லாஹ் சந்திச்சாங்க. ஒவ்வொரு வானத்திலும் சில நபிமார்களை பார்த்தார்கள். எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறாங்க, முக்கியமான ஒரு சில நபிமார்களை அல்லாஹ் சந்திக்க வச்சான். முதல் வானத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வச்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் இருந்து எப்படி ஷைத்தான் வெளியாக்கினானோ, வஸ்வசாவை ஏற்படுத்தி, அதே போல உங்களை மக்காவில் இருந்து இந்த காஃபிர்கள் வெளியாக்குவார்கள் என்பதை உணர்த்துவதற்காக. ஸல்லல்லாஹு நிறைய சிரமம் ஏற்பட்டுச்சா இல்லையா? இனி இந்த பல சிரமங்களை அவங்க தாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா? அந்த மனோதைரியத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அதிகமான சோதனைகளை சந்தித்த நபிமார்களை ஒவ்வொரு வானத்திலும் வைத்து, உங்களுக்கு ஏற்படுற சோதனைகளை விட அதிகமான சோதனைகளை சந்தித்தவர்களாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாருங்கன்னு ஒவ்வொரு வானத்திலும் அல்லாஹ் காட்டினான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதே போல ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் 2 நபிமார்கள் இருந்தார்கள். இந்த 2 நபிமார்களும் யூதர்களுடைய கடுமையான தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யூதர்களால் கொலை செய்யவே பட்டார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம கொலை செய்ய முயற்சி செய்து அல்லாஹ் வானத்துக்கு உயர்த்திட்டான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம கொலையை செஞ்சுட்டாங்க, ஒரு நபியை. இந்த யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எனவேதான் இந்த மக்களிலே இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் மிக பெரும் விரோதிகள், பகிரங்கமான விரோதிகள் யூதர்கள் தான் என்று திருமறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுகிறான். நபியே, எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்து ஒருத்தர் கொலையை செஞ்சுட்டாங்களோ, இதே மாதிரி உங்களுடைய விஷயத்திலும் சூழ்ச்சி செய்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக அந்த நபிமார்களை சந்திக்க வைத்தார். அதே போலத்தான் செய்தார்கள். மதீனாவினுடைய யூதர்கள்
எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஊது பில்லாஹ் கொலை செய்வதற்கான முயற்சியை கடைசி வரை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியாகத்தான் ஹைபர் யுத்தத்தின் போது ஒரு யூத பெண் விருந்து கொடுக்கிறேன் என்ற பெயரிலே உணவிலே விஷத்தை கலந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாய் சாப்பிடவும் செஞ்சுட்டாங்க. சாப்பிட்டு உடனடியாக தங்களுடைய சஹாபாக்களை சாப்பிடாதீங்க யாரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத் வரை, அவருடைய மௌத் வரை அதனுடைய வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியில ரூஹு பிரிவதற்கு முன்னால் தன்னுடைய மனைவியிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஆயிஷா, அந்த யூத பெண் கொடுத்த அந்த விஷத்தினுடைய தாக்கம் என்னுடைய குறைவலையை நரித்து கொண்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் சொன்னாங்க. இப்ப யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக அவருடைய சூழ்ச்சியை சதியை விளங்க வைப்பதற்காக யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்க்க வைத்தார். இப்படி ஒவ்வொரு வானத்திலேயும் நேரம் குறைவாக இருக்கிற ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லப்படுகிறது, ஒரே காலத்தில் நபியாக இருந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும், ரெண்டு பேரும் உறவினர் சகோதரர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மக்களால் ரொம்ப நேசிக்கப்படக்கூடிய நபராக இருந்தார். ஒரு சில பேர் மக்களோட டக்குன்னு ரொம்ப கனெக்ட் ஆவாங்களா இல்லையா? மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா பயப்படுவாங்க. நல்லவர்கள் நபி, இருந்தாலும் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் அவங்கள்ட்ட போய் அவர்களை அணுக பயப்படுவார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இதே போலவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நேசிக்கப்பட்டார்களோ அதே போல அவர்களுடைய காலத்திலும் நேசிக்கப்பட்டார்கள், இன்றைக்கும் நேசிக்கப்படுகிறார்கள். கியாமத் வரை மஹ்ஷரிலும் எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வைத்தார். இப்படி அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை போய் சந்திச்சாங்க. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போனாங்க. இதற்கு மேல நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நான் கரிந்து விடுவேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு அல்லாஹ்வுடைய ஜலாலியத், அவனுடைய நூறானியத், அதை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு மேல எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்புனா 600 சிறகுகள் இருக்கிறது அவங்களுக்கு. ரெக்க ரெண்டை திறந்தாங்கன்னா இந்த துனியாவே மூடிடுவாங்க, ஒட்டுமொத்த உலகத்தையும் மூடி விடுவார்கள். அப்படிப்பட்ட படைப்பு சொன்னாங்க. இதை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட என்னால் எடுத்து வைக்க முடியாது. அதையும் தாண்டி சென்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் அல்லாஹ்விடத்தில் உரையாடி விட்டு வந்தார்கள் என்றால் எப்பேற்பட்ட அந்த ஆன்மீக பலத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தான். போய் அல்லாஹ்விடத்திலே சந்தித்த உடனே என்ன அன்பளிப்பு கொடுக்கிறது? ஒருத்தர் சந்திச்சா அன்பளிப்பு கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்கு ரப்புல் ஆலமீன், அவனுக்கு என்ன அன்பளிப்பு கொடுக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தஹிய்யாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். நாவினால் செய்யப்படக்கூடிய எல்லா திக்ர்களும் நல்ல அமல்களும், உடலால் பொருளால் செய்யப்படக்கூடிய அனைத்து திக்ர்களும் புகழும் உனக்கே சொந்தம் யா அல்லாஹ் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய சலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் நபியே. நேரடியாக அல்லாஹ்ட்ட இருந்து தரக்கூடிய அந்த தௌஃபீக் நம்மளும் ஓதுறோம். அல்லாஹ் நேரடியாக சொன்னான். அல்லாஹ் சொல்லுவார், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இங்கே படிப்பு என்னன்னா, அந்த துஆல அடுத்து நம்ம என்ன ஓதுறோம்? அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். எப்பேற்பட்ட மகிழ்ச்சியான ஒரு தருணம்! ரப்புல் ஆலமீனை நேரடியாக சந்தித்து அவனுடைய அல்லாஹ் தஆலா நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய நிலையில் இந்த உம்மத்தை மறக்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னா, ரொம்ப அதிகமான சந்தோஷத்துல யாரையும் நினைக்க மாட்டான், மறந்துடுவான். ரொம்ப கவலை இருந்தாலும் மற்றவங்களை பத்தி நினைக்க மாட்டான். இது மனிதனுடைய இயல்பான சூழல். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை எவ்வளவு நேசித்தார்கள் என்று சொன்னால், அப்பேற்பட்ட மட்டற்ற மகிழ்ச்சியில் இருந்த நிலையில் அல்லாஹ் நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய சூழலில் நபி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய இந்த சலாம் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லா சாலிஹான நல்ல அடியார்களுக்கும் கிடைக்க வேண்டும் அல்லாஹ் என்ற அந்த நேரத்திலும் நபி அவர்கள் இந்த உம்மத்தை மறக்காமல் துஆ செய்தார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த முஹப்பத், இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த உண்மையான அன்பும் அந்த பாசமும் எவ்வளவு அலாதியானது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கான அன்பளிப்புகளாக ஒரு சில விஷயங்களை காணிக்கையாக கொடுத்தான். அதுல ஒண்ணுதான் தொழுகை. தொழுகை என்பது விண்ணுலகில் வைத்து அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய ஒரு இபாதத். அதே போல சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமனர் ரசூல் என்று துவங்கி முடியக்கூடிய அந்த 2 ஆயத்துக்கள் அல்லாஹ் தஆலா மிஅராஜில் வச்சு கொடுத்தது. தொழுகை மிஅராஜில் வைத்து அல்லாஹ் கொடுத்தான். அதே போன்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதியும் கொடுத்தான், உங்களுடைய உம்மத்தில் யார் ஷிர்க் இல்லாமல் வருவார்களோ, எவ்வளவு பாவம்னா கூட இருக்கட்டும், ஆனா எது இருக்கக்கூடாது, ஷிர்க் இல்லாமல் வந்தால் அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்ற வாக்குறுதியும் அல்லாஹ் கொடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். நபி அவர்கள் திரும்பி வரும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அபுல் அரப், அரபுகளின் தந்தை என்று சொல்வார்கள். இந்த உம்மத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய தொழுகையில் அவருடைய பேரை நம்ம சொல்றோமா இல்லையா? கமா பாரக்த அலா இப்ராஹிம் அலா ஆலி இப்ராஹிம். ஹஜ் என்ற அமலே ஒட்டுமொத்தமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். குர்பானி அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம்தான். இந்த உம்மத்தோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவாக இருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் துஆ செஞ்சாங்க. அந்த துஆவினுடைய பரக்கத்தில் தான் நான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் நபி அவர்களிடத்திலே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். உங்களுடைய உம்மத்திற்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள். இந்த ஹதீஸை கேட்டால் அந்த சலாமுக்கு பதில் சொல்லணும். அலைக்க வலைஹிஸ் சலாம், அலைக்க வலைஹிஸ் சலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொன்னார்கள், சொர்க்கத்தை பற்றி சொல்லுங்கள். சொர்க்கம் காலியா இருக்கு. பல இடங்கள் இங்கே காலியான இடங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதனுடைய மரங்கள் என்பது திக்ருகளாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். மூன்றாம் கலிமா நம்ம மக்தபில் சொல்லி கொடுக்கிறோமே, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த திக்ர் இது. இதை ஓத சொல்லுங்கள். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பகரமாக ஒரு செடி, ஒரு மரம் நடப்படுகிறது சொர்க்கத்தில். உங்களுடைய உம்மத்தில் சொல்லி அதிகமாக இதை ஓத சொல்லுங்கன்னு இந்த உம்மத்து மீது அக்கறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புனாங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுபவித்த கொடுமைகள் அவருடைய சமூகத்தில் ரொம்ப அதிகம். அனுபவம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சலில் முஜர்ரிப். எந்த விஷயமாக இருந்தாலும் அனுபவசாலி இடத்துல முதல்ல கேளுங்க. வலா தஸ்அலில் ஹக்கீம். அறிவாளிகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும்? அனுபவசாலிகிட்ட கேளுங்க. நாலேஜ் ஒருத்தர் அதிகமாக இருக்கலாம், பிராக்டிக்கலாக அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் அதோடைய எல்லா நெளிவு சுழிவுகளும் தெரியும். எனவே சலீல் முஜர்ரிப், அனுபவசாலி இடத்துல கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எனக்கு எதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்கல. இருந்தாலும் அவர்களுடைய நல்ல எண்ணம், இந்த உம்மத்து மீது அவர்களுக்கு இருந்த முஹப்பத். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எத்தனை வக்து உங்களுக்கு தெரியும்? எத்தனை வக்து ஃபர்ஸ்ட் கடமையாக்கப்பட்டது? 50 வக்து அல்லாஹ் கடமையாக்கி அனுப்பிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் விசாரிச்சோம், 50 வக்தா? கண்டிப்பாக தொழுவ மாட்டாங்க. 50 வக்தெல்லாம் கண்டிப்பாக தொழ மாட்டாங்க. போய் குறைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் குறைச்சி கடைசியில் 5 வக்தை வாங்கிட்டு வந்தாங்க. அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நம்மளை பற்றி எவ்வளோ கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. 5 வக்து கூட தொழ மாட்டாங்க. 5 வக்து கூட தொழ மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்தஹ்யைது. இதுக்கு மேலே போய் குறைக்க எனக்கு வெக்கமாக இருக்கு. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் 50 வக்துன்னு சொல்லி 5 வக்துக்கு வந்துட்டான், இன்னமும் குறைக்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு மேலே போல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, 5 வக்து கூட இங்கே தொழுவ மாட்டாங்க. அதான் இன்னைக்கு நடக்குது. கண்ணியத்துக்குரியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து பேசினார்கள். அதே போல இந்த உம்மத்துக்கும் பாக்கியம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் தொழுகை என்ற இந்த இபாதத். அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிஅராஜ், அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய தௌஃபீக் என்பது தொழுகை. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, துவக்கத்தில் நாம் சொன்னதை போல அல்லாஹ் ரசூல் எந்த விஷயத்தை நமக்கு சொன்னார்களோ அதன் மீது பார்க்காமலேயே பரிபூர்ணமான நம்பிக்கை இருப்பதுதான் தக்வாவுடைய அடையாளம். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான ஹிதாயத்தை வாக்களித்திருக்கிறார். அதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சில ஜுமாக்களுக்கு முன்னாடி கூட நம்ம சொன்ன தொழுகை என்பதுதான் நம்முடைய அடையாளம், அதுதான் நம்முடைய அட்ரஸ். காஃபிர்களிடமிருந்து நம்மை பிரித்து காட்டக்கூடிய விஷயம் தொழுகைதான். எனவே இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்முடைய மற்ற எல்லா அமல்களும் சரியாகிவிடும் என்பதனால்தான் நாளை மறுமையிலும் முதலாக தொழுகையை பற்றிய கேள்வி கேட்கப்படுகிறது. எனவே நாமும் தொழ வேண்டும். முதல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சிறு வயதிலிருந்தே அந்த தொழுகையை வலியுறுத்தி, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 7 வயதிலேயே தொழச் சொல்லி ஏவுங்கள். தொழுகை கடமையாவது 15 வயசுல. ஸல்லல்லாஹு எத்தனை வயசுல தொழ சொல்றாங்க? 7 வயதில் தொழச் சொல்லி ஏவுங்கள். 10 வயசாகியும் தொழுவலன்னு. அப்போ 7 வயசுல சொல்ல ஆரம்பிச்சு 3 வருஷமா அன்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பெரும்பாலும் தொழுது விடுவார்கள். நம்ம சொல்றது இல்லை அப்படின்றத முக்கியம். 3 வருஷம் சொல்லி அன்பா சொல்லி அந்த பிள்ளைக்கு தொழாமல் இருந்துருமா? ஒருவேளை அப்படி தொழலைன்னா லேசா அடிச்சு கூட மிரட்டி என்ன செய்யுங்க, 10 வயசுல தொழ வைங்க. அப்படி 10 வயசுலாவது தொழ ஆரம்பித்தால்தான் 15 வயது ஆகும் பொழுது தொழுகை அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இயல்பாகவே அது ஆகிவிடும். அதற்கு மேல அவனால் தொழாமல் இருக்கவே முடியாது. அந்த டைமிங் வந்து அலாரம் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். எத்தனையோ பொதுமக்களை நம்ம பார்க்குறோம், தொழுகையுடைய நேரம் வந்தால்
தொழுகை தொழணும் அதே வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி ஏற்பட்டது? சிறு வயதில் அப்படி பெற்றோர்களோ உஸ்தாதுமார்களோ அப்படி உள்ளத்திலே ஏற்படுத்திய அந்த தாக்கம் தான் அது ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய நேரடியான தொடர்பு, எந்த ஒரு உதவியும் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்டு பெறக்கூடிய அந்த தௌஃபீக் கிடைக்கும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அன்பளிப்பை, தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை முழுமையாக விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. நம்முடைய மௌத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய வக்து வரை இமாம் ஜமாத்தோடு பேணுதலாக தொழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ். சுன்னத்துல்லாஹ்.